வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய இன்றைய பேச்சு, அதாவது காட்டுமன்னார் கோயிலில் அவர் பேசுகிறாரு. ஒரு பெரிய கட்சி, யாரும் எதிர்பார்க்காத கட்சி எங்கள் கூட்டணியில் வரும்னு. உடனே எல்லாருக்கும் பல்வேறு சந்தேகம். இன்றைக்கி பெரிய கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக தான். பிஜேபியில் 10 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அடுத்து பெரிய கட்சி சீமான், அவருக்கும் ஒரு 8-10% இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டெஸ்டடு அன்டெஸ்டடு, பட் ஓரளவுக்கு ஃபோர்ஸ் உள்ள ஆள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வருவாரா, இல்லை டிவிக்கு நாம் தமிழர் வருதா? நாம் தமிழர் வராதுன்னு சொல்லிடுச்சு. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் இல்லைங்க பிஜேபி இருந்தால் வரமாட்டேன்ட்டாங்க. பிஜேபி இருந்தால் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எதை வச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு? அப்போ பிஜேபியை கழட்டி விட போகிறாரா? இப்போ எல்லாருக்கும் இயற்கையிலே இருக்கக்கூடிய சந்தேகம்ல. என்னங்க அது, பிஜேபிக்கு கூட தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், உடனே கம்யூனிஸ்ட்லாம் அறிக்கை விட்டாங்க. கம்யூனிஸ்ட் அறிக்கை விட்டுருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அறிக்கை, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட சேர மாட்டோம், பிஜேபி இருக்காண்டியில் சேர மாட்டோம். அப்போ எதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை சொல்லணும்? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சொல்லக்கூடாதுல்ல. அப்புறம் திடீர்னு அவர் சொல்கிறாரு, சிவப்பு கம்பளத்தை வச்சு நான் வரவேற்பேன். இன்றைக்கி திமுகவில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே திருமாவளவன் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, 4 ஓட்டு திமுக விழுந்ததுன்னா 1 ஓட்டு என்னதுன்னு. அப்போ நமக்கு இந்த தினமலரில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, 4 ஓட்டில் 1 ஓட்டு திருமாவளவனுதுன்னா அந்த 3 ஓட்டில் எத்தனை ஓட்டு கம்யூனிஸ்ட் இது, எத்தனை ஓட்டு இது முஸ்லீம் லீக் இது, எத்தனை ஓட்டு மதிமுகவுது, எத்தனை ஓட்டு காங்கிரஸ் இதுன்னு இப்பயே கணக்கு போடுறாங்க. அப்போ திமுகவுக்குன்னு ஓட்டு எவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, வரக்கூடிய தேர்தலில் திமுக அவ்வளவு ஈஸியாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வழிக்கு கொண்டு வர முடியாது. இன்றைக்கி வட மாவட்டத்தில் பெருமளவுக்கு ஆதரவு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான வலிமை உள்ள கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை சீட்டில் நிற்குது? 20-25 சீட்டில் நிற்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் நின்னது வெறும் 6. வெறும் 6 சீட்டுக்கு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் ஒத்துக்குவாரா? அவரே ஒத்துக்கிட்டாலும் கட்சியில் இருக்கவங்க எவ்வளோ பேர்? இதுதான் உங்களுக்கு சான்ஸ். நல்லா தெரியுது, இந்த தடவை 6க்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு முடிவோடு இருக்காங்க. இதையும் தாண்டி விசிகாவை வெளியேற்றலான்னு திமுக நினைக்கும் போது டெல்லியிலேருந்து வருது ஆர்டர். என்ன, விசிகாவெலாம் இது பண்ணிடாதீங்க, விசிகா போனால் நாங்களும் போயிடுவோங்கிற ரேஞ்சுக்கு போகுது. இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க. இப்போ காங்கிரஸ் விஜயோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுதில்ல. எப்படி இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குன்னா, ராகுலா பேச போகிறாரு, இங்கே இருக்கவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. ஏன்னா இப்போ திமுக அப்படிங்கிற கட்சிக்கிட்ட கூடையே இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸுக்கு எண்ணமா? என்ன ஒன்று, காங்கிரஸ் இன்றைக்கி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன விஷயம்? பீகார் தேர்தலில் மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸ் வேறு ஒரு முடிவு எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். பீகார் தேர்தலில் மட்டும் தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அப்புறம் கொஞ்சம் பலமாயிரும். இப்போ காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது. ஒருவேளை பீகாரில் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாகிடுவாங்க. ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது பிஜேபியோடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கங்கிறது ராகுலுக்கும் சோனியா காந்திக்கும் தெரியாமையாக இருக்கும். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சிஎம் போனார், எதுக்காக போனார், யாரை பார்க்க போனார்னு உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். சோனியா காந்திக்கும் ராகுலுக்கும் தெரியாமல் இருக்கும். இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கான்னு தெரியாதான்? எல்லாம் தெரியும். அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க, நேரம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்களும் காங்கிரஸும் ஒட்டும் பயங்கரமாக இருந்தோம். இப்போ இவர் சொல்கிறார்ல ஸ்டாலின், எங்களுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு ரைட்டுங்க, உங்களுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு நல்ல உறவு. சோனியா காந்தி அம்மா அவர்களும் நம்ம கலைஞர் அவர்களும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க, எல்லாம் ஓகே. அப்படி நட்பாக இருந்த காங்கிரஸ் கட்சி தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்களுடைய பெண் கனிமொழியும் ராஜா அவர்களையும் தூக்கி சிறையில் வச்சாங்க. உண்டா இல்லையா? காங்கிரஸ் தான் உங்கள் நட்புறவு சக்தி தானே, ஏன் உள்ள தூக்கி வச்சாங்க? இன்றைக்கி பிஜேபி அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் காப்பாற்றுறாங்களே, ஏன் காங்கிரஸ் கடந்த காலத்தில் காங்கிரஸ் காப்பாற்றாத கட்சியா? இல்லையே. அப்போ இதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் சார், எல்லாமே காசு தான், பவர் தான். சரி, சோனியா காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய நட்பாக இருக்காங்க அப்படிங்கிறனால ஏற்கனவே கொடுத்த சீட்டை ஒத்துக்கிறோம், இல்லை கம்மி சீட்டை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று வேணாம், போன நாடாளுமன்ற தேர்தலையே காங்கிரஸுக்கு சீட்டை குறைக்க வேண்டியது திமுக. ஜாபர் சாதிக்கு இந்த போதைப் பொருள் பிரச்சனை பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. சென்ட்ரலில் காங்கிரஸுடைய தயவுக்கு தேவை, அதனால் சீட்டு கொடுத்தாங்க, இல்லை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போயே திமுகவில் நிறைய பேருக்கு என்ன எண்ணம்னா, காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜுண்டு. காங்கிரஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணியும் முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸ் மட்டும் இன்றைக்கி திமுக விட்டு போனால் திமுகவோட நிலைமை என்ன? காங்கிரஸ் போனால் விசிகா இருக்குமா? முதல்ல காங்கிரஸ் போனால் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்குமா? யோசிக்காத விஷயத்தை சொல்கிறோம். காங்கிரஸ் ஒரு வேளை விஜயோட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கு இப்போ இஸ்லாமியர்களோட கிறிஸ்டின் ஓட்டு யாருக்கு கூடும்? நீங்களே சொல்லுங்களேன். அது ஓட்டு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, யாருக்கு கூடும்? இந்த பக்கம் விஜய் குழுமா விளையாதா? திமுக ஜெயிக்குமா? காங்கிரஸ் தோக்கும் ரைட்டு, திமுக
விடுதலை சிறுத்தைகள் போனால் எல்லாரும் கேட்கலாங்க, விடுதலை சிறுத்தைகள் போனால் எங்கெங்கே போவாங்க? சரி, டிவிக்கையில் போய் சேர்றாரு, தோக்குறாருன்னு வச்சுக்காங்க. அப்போ திமுக தோக்காதா? முடிஞ்சு போச்சுல, ஆட்சி போயிடுங்க. விசிகாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தோத்தா கூட வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் அப்போ திமுக அப்படிங்கிறது பழைய எஜமான மாதிரிலாம் இருக்க முடியாது. அதனால தான் ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் இந்த இப்போ நடந்த உங்களுடன் ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி தலைவர்களையும் பக்கத்தில் வச்சுக்குவார். லக்கான இப்போ முதலமைச்சர் பாருங்களேன், எவ்வளோ நாள் இந்த லக்கு ஓடும் சார்? லக்கு ரொம்ப நாள்லாம் ஓடாது சார், வாழ்க்கை திரும்பும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு இந்த பெரிய கட்சின்னு இப்போ திமுகக்கு கொஞ்சம் யோசனை, பெரிய கட்சிங்கிறாரு, என்ன கட்சி சார்? எப்பயுமே ஒன்றுன்னா உங்களை வந்து எதிராளியை ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கணும். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பதட்டத்தில் இருந்தார். ஏன்? கொடநாடு கொலை வழக்கு, டெண்டர் வழக்கு, பிஜேபி வர எப்போ இடி அனுப்புன்னு தெரியாது. ஏன்னா கூட்டணி கூப்பிட்டாங்க, வரமாட்டோன்ட்டோம். எப்போ இடி அனுப்புனாலும் அனுப்புவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையத்தில் இன்னும் எலெக்ஷன் வந்து சின்னத்தை கொடுக்கல, ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணுறாரு, செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணுறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்க, எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். செங்கோட்டையன் பிரச்சனை, புகழேந்தி பிரச்சனை, தேர்தல் ஆணைய பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடி ரைடு விடுன்னு பிரச்சனை, டெண்டர் பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஃபண்டு யாரும் எடுக்க மாட்டுறாங்க, செங்கோட்டையன் வேறு பிரச்சனை பண்ணுறாரு. இவ்வளோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்தோன்னா இந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா? ஒரே பிரச்சனை தான், பிஜேபி கூட்டணி ஆட்சிங்குது, இவர் கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறார், அவ்வளோதானே பிரச்சனை. இதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு எல்லாமே இன்னைக்கு விவாத பொருளாக இருக்குது. அது சரியாக தப்ப விவாத பொருள். இப்போ முதல்ல சொல்லுவாங்க, அண்ணாமலை ஏதாவது பேசுனா பொருள் எல்லா சேனலும் கவர் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவார், எல்லா சேனலும் அவரை பற்றி தான் காட்டுவாங்க. அதேமாதிரி ஆளுநர் பேசுவார் டிவியில் தான் வரணுன்ட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனார், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனாரா அப்படின்லாம் கேட்கறதில்ல. என்ன சார் எடப்பாடி பழனிசாமி கோயிலை பற்றி பேசிட்டாராமே, என்ன சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கட்சி வரும்னு சொல்லிட்டாரு, மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகிடுச்சு அதிமுக. கரெக்டாக சொல்லுங்களேன். இன்றைக்கி மக்கள் மத்தியில் இப்போ நம்மலாம் பேசுகிறோம்ல, இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி சொல்லும் பெரிய கட்சி எது? தமிழ்நாட்டில் கட்சி இல்லை, ஒருவேளை காங்கிரஸை கூப்பிட்றாரோ, காங்கிரஸும் பிஜேபி எப்படி ஏதோ ஒன்று பேச வைக்கிறார்ல, பேசும் இன்றைக்கி அரசியல்வாதியுடைய சாமர்த்தியமே என்னென்னா பேசும் பொருளாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ விசிகா வரக்கூடாதுன்னு நிச்சயமா நீங்கள் கேட்கலாம், என்னங்க விசிகா வந்து திமுக விட்டு வரவே வராத. இதே மாதிரி கடைசி நேரத்தில் சொல்லி புட்டுட்டு போன எவ்வளோ கட்சியை பார்த்துருக்கோம். பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னு யார் கலைஞர் விஜயகாந்த் பார்த்து தனியாக மக்கள் நல கூட்டணி வைக்கல. அவர் கொஞ்சம் யோசனை பாருங்கள். விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா மாட்டா போகணும் யாராவது எதிர்பார்த்தாங்களா? எந்த வைகோவை வந்து தான் பையனுக்காக கலைஞர் வெளியேற்றினாரோ அதே வைகோ வந்து கலைஞர் என்கிட்ட சத்தியம் வாங்கினார், ஸ்டாலினுக்கு துணையாக நிற்கணும்னு அப்பட்டமாக சொல்கிறார். நம்மளும் அதை கேட்க வேண்டியதாகுது. காமராஜரை கையை பிடிச்சிட்டு கலைஞர்கிட்ட பார்த்து நீங்கள் தான்ப்பா தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னார். இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம கேட்கணும்ல. அப்போ ஏகப்பட்ட பொய்யை நம்ம கேட்குறோம். அதனால் அடுத்த நிமிஷம் என்னன்னே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். இப்போ விசிகா வந்து நான் கடந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணியை போடியா. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு என்ன நினைக்கிறாரு, பேசும் பொருள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அவரை பற்றி வாதிக்கிறோம். இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி வந்து இவர் அமித்ஷாட்ட அடிமையாக இருக்காருன்னு சொல்கிறோம். சரி, அப்போ அடிமையாக இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் போட்டு உங்கள் மேலே நிறைய டெண்டர் கேஸ் இருக்குதுங்க அப்படி தான் எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ திமுகவுடைய நிலை வைத்தோன்னா என்ன சொல்கிறாங்க, முதல்ல கொடநாடுன்னாங்க. ஒன்றே ஒரு விஷயம் புரிய மாட்டேது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாட்ட அடிமையாக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அமித்ஷா இல்லைங்க, நான் தாங்க கிங்கு, நான் சொல்கிறதாங்க நடக்கும் சொல்கிறாரா இல்லையா? ஒரு அடிமையாக இருக்கவர் இப்படி சொல்ல முடியுமா? அடிமைனா என்னங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்தா அடிமை மாதிரி தெரியல, அவர் சவால் விடுறாரு. இப்போ அண்ணாமலை இன்றைக்கி சொல்கிறாரு, அமித்ஷாஜி வந்து அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா அண்ணாமலையுடைய எண்ணம் என்னென்னா இந்த கூட்டணி உடையணும். உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை எதனால் அவர் அண்ணாமலை ஸ்டாண்டு தப்புன்னு சொல்ல, ஆரம்பத்துலேருந்து ஒரே ஸ்டாண்டு தான். அவர் பிஜேபி தலைமையில் பிறக்கணும், அவர் ஸ்டாண்டு தனி. அதை அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி கொண்டு போகிறாரு தெரில. ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணாமலையை ஆடு மேய்க்க வைக்கிறதில் பெரிய பங்கு வந்து ஐயா எடப்பாடிக்கு உண்டு. அந்த கோபம் அண்ணாமலைக்கு இருக்கும், யாராக இருந்தாலும் கோபம் இருக்கும். அப்போ அமித்ஷாஜி சொல்கிறாரு கூட்டணி ஆச்சுன்னு, ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு இல்லை நான் தாங்க ஆச்சு, நான் தான் பெரும்பான்மையாக ஆச்சேன் அப்படின்னா எப்படி அடிமையாக இருப்பார்? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? இன்னொன்று திமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு தொடர்ந்து, கொடநாடு கொலை வழக்கில் பெருசாக மாட்ட போகிறாங்க. எத்தனை பேட்டிங்க, நீங்கள் பழைய பதிவு எடுத்து பாருங்கள். திமுகவுக்காக பேசக்கூடிய எல்லாரும் ஒன்று ஆரம்பிப்பாங்க, கொடநாடு. என்னங்க ஆச்சு கொடநாடு? நீங்கள் தானே ஸ்டேட் கவர்மெண்ட், உங்கள் கீழே தான் இருக்குது. அம்மாவின் மரணத்தில் மர்மம் இருக்குது, வந்த உடனே கண்டுபிடிப்பார் ஸ்டாலின். என்னாச்சு? ஊழல்மணி வேலுமணி அவரை வந்து இதில் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் பண்ணிட்டார், ஜெயிலில் அடை பண்ணார், என்னாச்சு? குட்கா புகழ் விஜயபாஸ்கர் ஜெயிலில் அடை பண்ணார், என்னாச்சு? ஏதாவது ஒரு அமைச்சர் சிறையில் அடைக்க முடியுதா? அப்போ நீங்கள் எது பெட்டிஷனாக கொடுத்தீங்கல்ல, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்னென்னமோ பண்ணியிருப்போம், என்ன தான் பண்ணீங்க? அப்போ நீங்கள் ஒன்றா அதிமுகவினர் தப்பு பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அதிமுக பணம் வாங்கிட்டு விட்டுருக்கணும். ரெண்டு தான் நடந்திருக்கும். இன்றைக்கி மதுரையில் நடக்கக்கூடிய மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழலை வந்து விசாரிக்க ஒரு அதிகாரியை போட்டிருக்கீங்க. அப்போ கோர்ட் என்ன கேட்குது,
ஏங்க இந்த அதிகாரியால் இவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களை விசாரிக்க முடியுமா? ஒரு ஐபிஎஸ் தலைமையில் ஒரு சிறப்பு குழு போடுதுன்னு சொல்கிறாங்களே, இது திராவிட மாடலுக்கு அவமானமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக பாயிண்ட்டை தான் பிடிக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க, இந்த ஓரணியில் தமிழகம் இதெல்லாம் வீடு வீடாக போய் உங்களுடன் ஸ்டாலின் போய் பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க போகிறாங்க, ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாது, அதனால தான் ரொம்ப தெம்பாக தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் திமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, எல்லா ஏரியாலையும் பிரச்சனை. உடன்பிறப்பேவான்னு சிஎம் மட்டும்தான் பேசுகிறாரு, எதிராளியே பேசவே விடுறதில்ல. அது இப்போ பாம்பின் கால் பாம்பரிங்கிற எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த நம்பிக்கையில் இருக்காரு? மேலே பிஜேபி இருக்குது, பிஜேபின்னு ஆட்டத்தை ஆரம்பிக்கல, ட்ரெய்லர் தான் முதல்ல தம்பிகளெல்லாம் ஓட விட்டது ட்ரெய்லர் தான், இன்னும் ட்ரெய்லர் முடியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் இருப்பார். உங்களுக்கோ எனக்கோ இருக்கிற பதப்பதைப்பை விட எடப்பாடி பழனிசாமி இருக்குமா இல்லையா? வரக்கூடிய தேர்தலில் தோத்தா அவர் நேராக வீட்டுக்கு தான் போகணும். பிஜேபி அனுப்ப வேணாம், கட்சிக்காரர்கள் அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் கட்சி நடத்துவார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுப்பார்? அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு மேட்டரை எப்படி ஒரு மேட்டரை வந்து திரிய பற்ற வச்சுருக்காரு. இப்போ என்னென்னா முழுக்க விவாதங்கள்லாம் அதே போது, எந்த கட்சி பெரிய கட்சி, அந்த கட்சி பெரிய கட்சி. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்களே எடப்பாடி கடைசி நேரத்தில் பிஜேபி கழட்டி விட்ருவார். எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அதிமுக பேசும் பொருளாக இருக்குல்ல. இன்னொன்று வெளியில் நிலவரம் என்ன, ஒரே ஒரு கஷ்டம் தான் எடப்பாடிக்கு. தேவையில்லாமல் அந்த அண்ணாமலை அமித்ஷாலாம் பேசி தேவையில்லாமல் கூட்டணி ஆட்சி அதை வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்துவார். இன்னொன்று ஓபிஎஸை பற்றி எல்லாம் சொல்லும்போது நம்ம சொன்னோம், இனிமேல் அவரை சேர்க்க மாட்டாருன்னு நம்ம தான் தொடர்ந்து சொல்கிறோம். இல்லைன்ட்டார், அதெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்ட்டார். ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். மறுபடியும் சேர்த்து மறுபடியும் ஒரு கோஷ்டி உருவாக்கி, இதெல்லாம் தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை பார்த்தியா, அவரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. கடந்த 4 வருடங்களாக எவ்வளவு கேஸு, அதனால தான் எதிர்க்கட்சி அரசியல் பண்ண முடியல. இப்போ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, எல்லா ஊருக்கும் போகிறாரு. நேற்றுலாம் பேசுனதுலாம் நல்ல கூட்டம் காட்டுமன்னார் கோயிலில். ஏன்னா திமுகவை பற்றி நம்ம வந்து திமுகவுடைய அதிர வைக்கும் நெட்வொர்க், திமுகவிட்ட அவ்வளோ ஆள் இருக்குது. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அவங்களுக்குன்னு தனியாக ஐடிவிங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அதிமுக பற்றியும் பேசணும். அதிமுக ஐடிவிங்கெலாம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் வியூக வகுப்பாளர், அவரே சரியான வியூக வகுப்பாளர் இருக்கார். இப்போ கூட இந்த ஹைதராபாத்தில் இருக்க நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாலும் இப்போ அவங்க தான் இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொழுது, அந்த பை ஸ்டாலின் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஓரளவுக்கு சமூக ஊடகங்களில் இன்றைக்கி வரவேற்பை பெற்றிருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும், சிஎம் முதலமைச்சர் தான் அப்படிங்கிற நிலவரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. இன்னொன்றுங்க, பிஜேபிங்கிற நம்ம ஒன்று புரிய மாட்டேது. எடப்பாடி கேட்குறாருல, ஆமாங்க பிஜேபியோட நான் கூட்டணி வச்சேன், என் கட்சி நான் கூட்டணி வச்சேன் ஒன்று. இன்னொன்று, கடந்த காலத்தில் திமுக கூட்டணி வச்சது, விசிகா கூட்டணி வச்சது, எல்லா கட்சியும் கூட்டணி வைக்கும்போது நான் வைக்கிறதுல என்ன தப்பு? ஒன்று சரி, பிஜேபியோட கூட்டணி வச்சு 4 நாளில் வக்பு வாரிய பில் எடப்பாடி எதிர்த்து ஓட்டு போட்டார், ஆதரித்து ஓட்டு போட்டாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்தவுடன் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி இந்த திராவிட மாடல் விடுதலை பண்ணாங்களா? இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்தது யார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி வக்புக்கு ஏற்று ஓட்டு போட்டாரா, ஆதரித்து ஓட்டு போட்டாரா? அன்புமணி தான் துரோகம் பண்ணவர், எடப்பாடி துரோகம் பண்ணல. சரி, எடப்பாடி நல்லது பண்ணுறோன்னு சொல்கிறோம், எடப்பாடி தப்புன்னா வேல் யாத்திரை நடத்தும் போது அன்னன்னைக்கு பிடிச்சி உள்ளே வச்சது யார்? எடப்பாடி தானே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். திருப்பரங்குன்ற விஷயத்தை இவ்வளோ பெரிய ஆள் ஆக்கியது யார்? திமுக தானே. இன்றைக்கி பிஜேபியை பெரிய ஆளாகிறது திமுக தான். அதேமாதிரி திமுகவை முன்னுக்கு கொண்டு வரதில் ஸ்டாலின் அடுத்து வராருன்னா அதுக்கு ஒரே காரணம் மோடி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை, பிஜேபி எதிர்ப்புங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வத்தி வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து சொல்கிறோம், அன்டர்ஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவுக்கான வெற்றி, அதில் மாற்று கருத்தில். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு நிறையா இருக்குது, இன்னும் கூட நிறைய பேசலாம். ஏன் இந்த சிலதெல்லாம் பேசாமல் இருக்காருன்னு டவுட்டு. கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு பதில் இன்றைக்கி மதுரை மாநகராட்சி பற்றி பேசலாம், இன்றைக்கி திமுக இருக்கிற ஊழலை பற்றி பேசலாம், ஏகப்பட்ட படுகொலைகளை பற்றி பேசலாம், நிதி நிலைமையில் தள்ளாடுது அதை பற்றி பேசலாம். இன்னொன்று, பிஜேபியோட நான் கூட்டணி வச்சது இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேணாம் தான் நம்ம நினைக்கிறோம். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்து விட்டார். இது எங்கே போய் முடியுதோ தெரியல. இப்போதைக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாது, காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.